வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி மேகம் நல்லா கருத்துருக்கு, மழை வரப்போகுது. இன்றைக்கி ஃபுல்லாகவே மழைன்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அருமையான மழை காலத்தில் நல்லா சுட சுட நாக்குக்கு ருசியாக நல்ல ஒரு லன்ச் செஞ்சு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டுக்கு கொண்டு போக போகிறோம். பஹாரியா கானா பண்ணுறோம். இதோட ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கிறோம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கீ அண்ட் ஆயில் சேர்த்து, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே சேர்த்து, அதுக்கப்புறம் ரைஸாக போட்டு, அப்புறம் தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் ஊற்றி இதை நம்ம சமைக்கிறோம். பிரியாணி மாதிரியே தான் இதுவும் பண்ணுறோம், ஆனால் இதில் கறி போட மாட்டோம். தேங்காய் பால் ஊற்றி இதில் சமைக்கிறோம். பிரியாணியில் தேங்காய் பால் போட மாட்டோம் நம்ம. ஸோ இது ஒரு நல்ல வெரி வெரி டேஸ்டியான ஒரு ரைஸ் இது. ஸோ இது நீங்கள் செய்யணுன்னா நீங்கள் என்னோடய சேனல் லிங்கை பாருங்கள், அதில் நான் கொடுத்துருக்கேன். இந்த ரைஸுக்கு போகிற மாதிரி ஒரு நல்ல சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் நான். சிக்கன் கிரேவி கலாங்கல்லும் அப்புறம் மஞ்சளும் அரைச்சி அந்த சிக்கன் கிரேவியோட ஆட் பண்ண போகிறேன். 1.5 கிலோ சிக்கன் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் காய்கறியெல்லாம் வெட்டி வைக்கிறதுக்குள்ளே வெளியில் நல்ல மழை. ஸோ வெளியில் போய் பார்த்துட்டு கொஞ்சம் இயற்கை அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு நம்ம மறுபடியும் சிக்கன் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் குடித்தாச்சு. இப்போது நம்ம தம் வச்சிட்டோம். பஹாரியா கானா செஞ்சுட்டு தம் வச்சாச்சு. எனக்கு வெயிட் எதுவும் கிடைக்கல, அதனால் இதையே வச்சு வெயிட்டாக வச்சுட்டேன். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். சிக்கன் கிரேவிக்கு ஆனியனு, தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலாங்கல் மஞ்சள் அரைச்சி வச்சு தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆனியன் நமக்கு ஒரு 4 ஆனியன் தேவைப்படுது. அதில் ஒரு ஆனியன் நல்லா வேக வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். கறி லீவ்ஸ் தேவைப்படுது. தோட்டத்தில் போயிட்டு நல்லா கறி லீவ்ஸ், ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸை பறித்து அதை நம்ம சிக்கன் கிரேவியோட ஆட் பண்ண போகிறோம். எந்த ஒரு பொருளுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும் போது அதுக்கான டேஸ்ட்டே தனி. வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க மஞ்சள், கலாங்கல் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் நம்ம மீனும் பொரிச்சிடலாம். நான் இன்றைக்கி சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கேன். மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு, எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரைக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் நைட்டே மேரினேட் பண்ணிட்டேன். மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை இப்போ வறுக்க போகிறோம். இன்னொரு அடுப்பில் சிக்கன் கிரேவி பண்ணுறோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கலாங்கல், மஞ்சள் பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொரியாண்டர் பவுடர், தனியா பொடி, அப்புறம் சில்லி பவுடர், மிளகு இதெல்லாத்தையும் போட்டுட்டு சிக்கனையும் போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா இதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் கொஞ்சமாக விட்டு இறக்குறோம். நீங்கள் நல்லா திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கம்மியாக தான் வச்சுக்கணும். ஸோ நான் தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுருவோம். நைட்டு ஃபுல்லாக மேரினேட் பண்ண ஃபிஷ் உப்பு, காரம், சாரம் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. இதில் ஒரே ஒரு சின்ன முள் தான் சென்டரில் இருக்கும், அதை நம்ம எடுத்துடுறோம். நம்ம ஊர் வஞ்சரத்தை விட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சால்மன் ஃபிஷ்ஷு. ஸோ அதை நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சால்மன் ஃபிஷ் வஞ்சரம் ஃபிஷ்ஷை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே டயத்தில் எல்லா ஃபிஷ்ஷும் போட்டு வறுக்காமல் ஒரு 7 பீஸாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீன் ஒரு சைடு நல்லா வறுபட்டுருச்சு. அப்போ அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
ஒரு பக்கம் சிக்கன் கறி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோம். சிக்கன் கிரேவியும் நம்ம பண்ணி எடுத்தாச்சு. பஹாரியா கானா, கீ ரைஸ், தேங்காய் சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ பண்ணிவிட்டு ஸ்வீட் பண்ணலைன்னா எப்படி? ஸோ இன்றைக்கி வந்து சேமியா கேசரி பண்ண போகிறோம். 50 கிராம் கீ எடுத்துக்கோங்க, 50 கிராம் எண்ணெய் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு 200 கிராம் இந்த வறுத்த சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை அந்த எண்ணெயிலே சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம வறுக்கும் போதே கொஞ்சம் ஜாதிக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுத்துட்ருக்கும் போதே நம்ம வந்து முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். என்கிட்ட இன்றைக்கி முந்திரி இல்லாதனால நான் ஆட் பண்ணல. உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த திராட்சையும் நல்லா வறுபட்ட உடனேயே இன்னொரு சைடில் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி நம்ம இந்த வறுத்த சேமியாவோட ஆட் பண்ணிக்கிறோம். 200 கிராம் சேமியா எடுத்துருந்தா நம்ம வந்து ஒரு 750 ml சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கீயோடு சேர்ந்து இந்த எண்ணெயும் கீயும் தண்ணி சேமியா எல்லாம் சேர்ந்து அந்த ஜாதிக்காய் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொதித்து வந்த உடனே நம்ம வந்து சுகரை ஆட் பண்ணிவிட்டு இந்த சேமியா கேசரி ரெடி ஆகிடும். இதை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த டயத்தில் நம்ம கேசரி கலர் கொஞ்சம் சுடு தண்ணியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணியில் கேசரி கலர் கலந்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கிளறி கொடுத்துட்டே வரவும் நம்ம அந்த தண்ணி ஓரளவுக்கு வற்றின உடனே நம்ம வந்து சுகரும் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி, நம்ம ஏலக்காய் வந்து பொடி பண்ணி ஜாதிக்காய் பவுடரும் நம்ம இதோட மறுபடியும் சேர்க்கணும். நம்ம வந்து வறுக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணோம். இப்போவும் கொஞ்சம் அந்த ஜாதிக்காய் அந்த டேஸ்ட்டு அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேமியா கேசரிக்கு. ஸோ ஏலக்காவும் அதுவும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். நான் வந்து ரா சுகர் தான் ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து வெள்ளை சுகர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரோட அளவு வந்து 300 கிராம். நான் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சுகர் ஆட் பண்ண மாட்டேன், அதனால் 300 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியாக போகணுன்னாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் சுகரை. இப்போ இந்த சுகர் வந்து சேமியாவோடு சேர்ந்து நல்லா இலகி கொடுக்கும். அதை தண்ணி விடும் நல்லா. அதுக்கப்புறம் அந்த தண்ணியும் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ அந்த கன்சிஸ்டன்சி வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு, நல்லா ஷைனிங்காக. அதே மாதிரி நம்ம போட்ட தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்போது சர்க்கரை மட்டும் தான் அங்கே இலகி கொடுக்குது. அந்த சர்க்கரைலாம் வந்து இது கூட இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கடைசியாக இறக்கி வைக்கும் போது கொஞ்சம் கீயும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு டெசர்ட் ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச எல்லாத்தையும் ஒரு டிஃபன் கேரியரில் போட்டு நம்ம அதை பேக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். பார்க்கவே அவ்வளோ ருசியாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது தாங்க கத்திரிக்காய் கூட்டுக்கறி, இது சிக்கன் கிரேவி, சேமியா கேசரி. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் ஒரு டிஃபன் கேரியரில் போட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம்.